kidding me? 11th மார்க் வந்து 11th வந்து நான் நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும்? வணக்கம், குட் மார்னிங். அவ்வளோதானா சவுண்டு? குட் மார்னிங்னா நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க, நல்ல சூப்பர் சவுண்டில் சொல்லணும். எப்படி பண்ணணும்? இன்னொரு தடவை. ஓகே, குட் மார்னிங். இன்னும் நான் ஏன் குட் மார்னிங் முடிக்கல? நான் குட் மார்னிங்னு சொன்ன அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும் குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாம்? குட். ஆல்ரைட், கிவ் மீ a hand. குட் 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 குட். நீங்கள்லாம் எந்த ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்கீங்க? சிக்ஸ்த்து. எந்தெந்த ஸ்டாண்டர்டு? சிக்ஸ்த்து. நீங்கள் 7th. அப்படிங்க அப்பா, 7th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் 6th and 7th மட்டும்தானா? 7th 8th 9th இல்லையா? இப்போ தான் வந்து உங்கள் பிரின்சிபல் மேடம் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க உங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து டாப்பர் 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லிட்டு இருந்தாங்க. கலையிலலாம் வந்து சூப்பராக டான்ஸு ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ்லாம் வின் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா? உண்மையா? எஸ் சார். ஓகே, ப்ளீஸ் சிட் டவுன். ஆல்ரைட். ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஏஐன்றது பற்றி தெரியும்? ஏஐன்னு சொல்லி ஏதோ ஒன்று புதுசாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஏஐ பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, யார் கேள்விப்பட்டிருக்கீங்களோ கை தூக்குங்க பார்க்கலாம். ஏஐன்றதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பக்கம் ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? நோ ப்ராப்ளம். இந்த பக்கம் நோ. ஓகே, ஸோ ஏஐ பற்றி கேள்விப்பட்டிருக்கிறவர் வந்து யார்? முதல்ல யார் கை தூக்குறா? யார் வந்து ரெஸ்பாண்ட்? ஒன் டைம் மை ஃப்ரெண்ட். வாட்ஸ் யுவர் நேம்? அகிலேஷ். ஏஐ பற்றி என்ன உங்களுக்கு தெரியும்? இந்த படிங்க, மைக்க படிங்க. வெரி குட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி. குட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, யாராவது ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள்? வாட் இஸ் யுவர் நேம்? My name is Mohammed Rukman. நான் ஜெமினி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓ மை காட். ஓகே, இங்கே வாங்க நீங்கள். வாட் இஸ் யுவர் நேம்? My name is Mohammed Rukman. ஜே முகமது இர்ஃபான். Mohammed Rukman. முகமது ருக்மா. ஓகே, முகமது ருக்மா வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேறு யாரும் யூஸ் பண்ணதில்லை? இல்லை. உங்கள் ஸ்கூலில் ஒரே ஒருத்தர், அது வந்து இவர் முகமது ருக்மா. பார்த்துக்கோங்க, அவர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஏஐ. அது என்ன ஏஐ யூஸ் பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்டே கேட்போம். ருக்மா, என்ன ஏஐ யூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் ஜெமினி ஏஐ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெமினி ஏஐ படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாரு. அது வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? நான் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி ஜெமினி கிட்ட கேட்டா நிறைய கேள்விகள் வரும். வெரி நைஸ். ஸோ அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் எனக்கு படிக்கிற क्वेश्चंस அந்த மாதிரி இதுல நான் ஜெமினி கிட்ட கேட்டபோது சரியான ஆன்சர் சொல்லுச்சு. ஓ மை காட். ஸோ இப்போ வேற எதுக்கு யூஸ் பண்றீங்க? படிக்கிறதுக்கு, மற்ற வேற என் வாழ்க்கை லட்சியங்கள், நான் என்ன ஆனா எனக்கு வாழ்க்கையில நான் முன்னேறலாம் அந்த மாதிரி. மேன், are you serious? நீங்க யூடியூப்ல இருந்து பார்த்து கத்துக்கிட்டீங்க? எஸ் சார். அந்த டோக்கனை கொடுங்க. நீங்க வந்து இருக்குல்ல, உங்ககிட்ட வந்து ஒரு லேர்னிங் அப்பிடைட்னா நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நான் இது வரைக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 6th ஸ்டாண்டர்ட் சார். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். 6th ஸ்டாண்டர்டில் நீங்களாக ரீசர்ச் பண்ணி ஜெமினியை பற்றி கண்டுபிடிச்சி ஜெமினியை யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதுக்காக இந்த பவர் டோக்கன் உங்களுக்கு. ஓகே, ஆசம், வெரி வெல் டன். கிவ் மீ a hug. Come here. Do well. Okay, please. எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணணும். லுக்மான் சொன்னார், யூடியூப்லேருந்து அவர் கண்டுபிடிச்சி ஏஐயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி. அந்த க்யூரியாசிட்டி வேணும். நான் ஏதாவது கற்றுக்கணுன்னா நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஸ்கூலில் வந்து கற்றுக் கொடுக்குறத விட அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் யூடியூப்பை,
இல்லாட்டி ஏஐ, எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும், ஏஐ டூல்ஸ் என்னென்ன இருக்குது, கோபைலட், ஜெமினாய், அது மாதிரி நிறைய சாட் ஜிபிடி, அது மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்கு? ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி அந்த மாதிரி. What the heck, man? Are you kidding me? Okay, good. Awesome, very nice. He's an amazing kid. Very nice. Okay, வேற என்ன கேள்வி இருக்கு? Questions. உங்க பேர் என்னன்னா? என் பேர் ஆகாஷ். ஆகாஷ், நல்ல பேர். சொல்லுங்க. நீங்க 11th எந்த குரூப் எடுத்தீங்க? இது கேட்டாரே, சூப்பரான கேள்வி. நான் எடுத்தது வந்து பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத். ஃபர்ஸ்ட் குரூப். ஆமாம், ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன். எதனால இந்த கேள்வி கேட்டீங்க? இல்ல நீங்க இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க. அதனாலயா? ஓகே. 10th வந்து நான் எடுத்தது வந்து 272. பயங்கர மார்க்கு 500ல். 272னா ரைட் இன் த மிடில். ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ். ஓகே, குட். எனி அது வேற ஏதாவது கேள்வி இருக்கா? குட். அடுத்த கேள்வி. வாட்ஸ் யுவர் நேம்? எம் துர்கா. எம் துர்கா, சொல்லுங்க. நீங்க அந்த குரூப் எடுக்கிறதுக்கு காரணம்? சூப்பர் கேள்வி. எதுக்காக அந்த குரூப் எடுத்தேன்? எதுக்கு எம் துர்கா என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் குரூப்பில் வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை சின்ன வயசில். ஸோ அதில் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இருந்தது. சப்போஸ் பயாலஜி இல்லாட்டினா ஐ வில் பிகம் ஜஸ்ட் இன் கேஸ் மேபி ஒரு இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து அது மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் சூஸ் பண்ணுறதுனால கெமிஸ்ட்ரி, சயின்சஸ் அண்ட் மேத் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஹே இது இல்லாட்டினா அது இல்லாட்டினா இது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் சூஸ் தட் ஒன் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருந்ததுனால தான் என்னாச்சு, நான் வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசை. அதனால பயாலஜியில் வந்து சூப்பரான மார்க்கு 88%. ஆனால் மேத்தமேட்டிக்ஸில் 58 மார்க். அதனால வந்து என்னாச்சுன்னா மெடிசன் சீட்டும் கிடைக்கல. ஐ குட் நாட் பிகம் அ டாக்டர், பட் ஐ பிகேம் அன் என்ஜினியர். பட் அந்த ஃபோக்கஸ் வந்து பயாலஜியில் இருந்ததுனால யூஆர் கோயிங் ஆன் 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், அதில் கடுமையான முயற்சி பண்ணுங்கள். ஓகே, டிட் இட் ஹெல்ப்? சொல்லுங்க. 11th-லயா? 11th-ல எத்தனை மார்க் எடுத்தேன்? 11th மார்க் வந்து 11th-ல வந்து நான் நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். இல்லை, ஸோ 11th-ல வந்து எவ்வளோ 1200 இருந்ததுல 850 சம்வேர் அரௌண்ட். யா, ஸோ அதுதான் மார்க் வாங்குறேன். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் மார்க்கை பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன்? வாட்ஸ் யுவர் நேம் மை ஃப்ரெண்ட்? மை நேம் இஸ் சையத் இம்ரான். இம்ரான், சொல்லுங்க. எனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து அத்லெட்டிக்ஸில் இருந்தேன். ரன்னிங், ஷார்ட் புட், ஜாவ்லின், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இது எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் விளாட்றப்ப பேஸ்கெட் பால் விளாண்டேன், கிரிக்கெட் விளாண்டேன், காலேஜ் வரைக்கும் கிரிக்கெட் விளாண்டேன். ஸோ இதுதான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சது என்ன? கோகோ. நல்லா விளையாடுவீங்களா கோகோ? வெரி குட், ஆசம், பிரேவ் பாய். வாட்ஸ் யுவர் நேம்? ஆரோக்கிய சத்யா. ப்ளஷர். சொல்லுங்க ஆரோக்கியா. நீங்க சின்ன வயசுல யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஓ மை காட், தேங்க்யூ ஆரோக்கியா. சூப்பரான கேள்வி கேட்டாங்க ஆரோக்கியா. நான் வந்து சின்ன வயசுல வந்து எங்க அப்பா மாதிரி ஆகணும்னு நினைச்சேன். ஓகே, எங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர், ஒரு டிரைவர், அது மாதிரி தான் இருந்தார். ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு அன்பு, எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட, ஒரு பயங்கர எனர்ஜியோட, எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பார். ஸோ அவரை மாதிரி ஆகணும்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஆசை. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் brought me here. Thank you. Good morning sir, my name is Rabani. உங்க மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பொசிஷன்ல இருக்கோம்னா நாங்க என்ன பண்ணணும்? ரபனியோட கேள்வி வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பொசிஷன்றது எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து இது நீங்கள் கன்சிடர் பண்ணுறது வந்து பர்ஃபெக்ட் பொசிஷன் இருக்கலாம். ஒரு என்ஜினியரும் நல்ல பொசிஷன் தான், ஒரு டாக்டரும் நல்ல பொசிஷன் தான், ஒரு சயின்டிஸ்ட்டும் நல்ல பொசிஷன் தான். ஓகே, ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. எதனால் வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு சிலவங்க. நாட் எவ்ரிபடி அச்சீவ்ஸ் தட், a few people achieve that. எதனாலனா purely because of hard work, grit. Gritனா என்னன்னா என்ன கஷ்டம் வந்தாலும்
ரெசிலியன்ஸ். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உடைய மாட்டேன். அதை தாண்டி நான் முயற்சி செஞ்சு ஐ வில் அச்சீவ் தட் பர்டிகுலர் பொசிஷன். அண்ட் இன்னொன்று வந்து தேர்ட் வந்து கியூரியாசிட்டினா எல்லாத்தையும் பற்றியும் கற்றுக்கணும். ஸோ ஹார்ட் ஒர்க், ரெசிலியன்ஸ், நான் வந்து ஐ வில் நாட் பிரேக். அண்ட் த தேர்ட் திங் இஸ் கியூரியாசிட்டி. எப்போதுமே வந்து நான் ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கணும். த லேர்னிங் மைண்ட் செட். ஆல்ரைட், தேங்க்யூ. வாட்ஸ் யுவர் கொஸ்டின்? இந்த பிளேஸ் போற உங்க பேக் போனாங்க யார் சார்? உங்கள் பேர்? அப்துல் ரஷீத். அப்துல் ரஷீத் கேட்ட கேள்வி வந்து யார் உங்களுக்கு பேக் போன்? எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து வெளியூரில் வேலை செஞ்சுருந்தார். ஸோ நான் இருந்ததே வந்து எங்கள் அப்பாவோட மொத்தம் ஒரு 18 மாதம் மொத்தமாகவே. ஏன்னா எங்கள் அம்மா தான் எங்களை எல்லாத்தையும் இங்கே ஊரில் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு ஃபுல் இது வந்து எங்கள் அம்மா, அதோட சேர்ந்து எங்கள் அப்பாவும் தான். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஆல்ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ. வாட் இஸ் யுவர் நேம்? நிதிஷ். சொல்லுங்கள் நிதிஷ். நீங்க ஆசைப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா? ஆசைப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா? நீங்கள் வளர்ச்சி வந்து என்னைக்கு ஆசைப்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வளர்ச்சியே கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ ஆசைப்படுறது வந்து ஆசை வந்து இது ஆகிட்டே இருக்கணும். இந்த சென்ஸ் நீங்கள் அது வந்து தாண்டி போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஆசைப்படுற வளர்ச்சி வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. அதுக்கு பேர் தான் வந்து க்ரோத் மைண்ட் செட்டும்பாங்க. க்ரோத்னா எப்போதுமே வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக த்ரூ அவுட் மை லைஃப். ஓகே, எஸ். மை நேம் இஸ் எஸ் மகா கார்த்திகா. சார், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். மை நேம் இஸ் பி புஷ்பலதா. சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது? பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும்? அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? எல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க உடனே. ஏதோ ஒரு யாரோ சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? உண்மையா சொல்லுங்க. நெக்ஸ்ட். சூப்பரான கேள்வி. வெரி வெல் டன். மை நேம் இஸ் ஜி ஹரிணி. உங்களோட ரோல் மாடல் யாரா எடுத்துக்கிட்டீங்க? என்னோட ரோல் மாடல் வந்து டாக்டர் அப்துல் கலாம், ஓகே, அண்ட் பராக் ஒபாமா, அண்ட் தெர் ஆர் மெனி பீப்புள். நிறைய பேர் இருக்காங்க. But this is the first one. Yeah. Thank you. Morning, sir. Morning. My name is S. Divya. Yes, Divya. சொல்லுங்க திவ்யா. உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பிடிக்க என்ன காரணம்? ஆங்கிலத்தில் நல்லா பேசணும். ஏன்னா கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களோட வேலை வாய்ப்புகள், த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வெறும் தமிழில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறீங்களோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து வெளியூரில் போய் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியூரில் போய் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து மற்ற லாங்குவேஜில் பேசணும். ஸோ ஆங்கிலம் வந்து ஒரு காமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னால இங்கிலீஷ் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா? எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நான் இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் காலேஜுக்கு வந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலம் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறப்ப கூட அவங்க லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி கூட ரொம்ப நல்லா ஆங்கிலம் பேசினாங்க. எது வரைக்கும் படிக்கணும்ட்டா நான் காலேஜ் படிக்கணும்னு தான் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாக்கியெல்லாம் செல்ஃப் லேர்னிங். ஓகே, நீங்கள் காலேஜில் வந்து காலேஜுக்கு போய் ஓரளவுக்கு படிக்கலாம். அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் தாண்டி வந்து செல்ஃப் லேர்னிங் தான். ஓகே, வெல், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். ஐ ஜஸ்ட் லவ் த எனர்ஜி. நீங்கள்லாம் வந்து சூப்பராக படிக்கணும். நல்லா படித்து ப்ளே ஹார்ட், ப்ளே அ ஸ்போர்ட். கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு டீம் ஒர்க், மற்றவங்களோட எப்படி வேலை செய்யணுன்ற ஒரு இது இருக்கும். ஸ்டடி வெல் அண்ட் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஆல் அண்ட் மேக் சம் நாய்ஸ். கேன் யூ மேக் சம் நாய்ஸ்? கொஞ்சம் சவுண்ட் விட முடியுமா? தேங்க்யூ. Awesome. Thank you to KLA Trust, and thank you to Infant Jesus School, and thank you, Principal, for making this happen. Really appreciate it. Thank you.